பேக் டு சேனல் இன்ன நான் சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்ன்னு தாண்டி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்டேட் யார பத்தி தானே யோசிக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் பத்தின ஒரு அப்டேட் தான். தனுஷ் அவர்கள் பத்தின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். தனுஷ் அவர்கள் தொடர்ந்து நெறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ஈவன் வந்து போன மாசம் ரிலீஸ் ஆன இவர் டைரக்ஷன்ல வந்த படம் ராயன் படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்ன்னு சொல்லலாம். இத தொடர்ந்து வந்து நாகார்ஜுனா, ராஷ்மிகா இவங்களோட இணைஞ்சு வந்து குபிரான்ற படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அப்கமிங்ல நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் வந்து. தமிழ் சினிமாக்கே ரொம்ப பெரிய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆக்டர் வந்து என்டையரா போய் பாலிவுட்ல ஒரு மூவி பண்ணாரு அப்படின்னா வந்து தனுஷ் அவர்கள் தான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லலாம். அப்படி போய் இவர் வந்து இவர்லாம் ஹீரோவா நடிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சவரு பாலிவுட் வரைக்கும் போய் கலக்குனாரு. இதை தொடர்ந்து அடுத்து என்ன பண்ணாருன்னா நம்ம தனுஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆக்டர் டு ஆக்ட் இன் ஹாலிவுட்ன்ற மாதிரி ஹாலிவுட்லயும் ஒரு கலக்குனாரு. இந்த கிரே மேன்ன்ற படத்துல வந்து தனுஷ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. த ரூசோ பிரதர்ஸ் இவங்க எடுத்த படத்துல தான் தனுஷ் அவர்கள் வந்து கிரே மேன்ல ஒரு இது பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு இருந்து தனுஷ் வந்து அந்த பிரைடையே வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசப்பட்டது. இதை தொடர்ந்து இப்போ தனுஷ் அவர்களுக்கு பத்தின ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்னன்னா த ரூசோ பிரதர்ஸ் எடுக்கிற இன்னொரு படம் தான். இவங்க வந்து இப்போ இன்னொரு படம் எடுக்கலாம்னு இருக்காங்க ரூசோ பிரதர்ஸ். இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூசோ பிரதர்ஸ் வந்து தனுஷ் அவர்களையுமே இந்த படத்துல இன்வால்வ் பண்ணலாம். அவரையுமே ஒரு ரோலுக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஆஃப் இதுல இருக்காங்க. அவங்களும் தனுஷை மீட் பண்ணி பேசணும்னு வெயிட் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. இது உண்மையாவே ரொம்ப பெரிய ஒரு ப்ரைடுன்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்தோட பேர் என்னன்னு வச்சுக்கோங்க. அவெஞ்சர்ஸ் டாம்ஸ்டேன்றது தான் இந்த படத்தோட பேரு. இப்படி ஒரு பேர் அவெஞ்சர்ஸ் உள்ள நம்ம தனுஷ் அவர்களா? தமிழ் ஆக்டர் ஒருத்தர் ஹாலிவுட்ல போய் இவ்ளோ அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடத்துல வர முடியுமா? அப்படின்னு நெறைய விஷயங்கள வந்து தனுஷ் பிரேக் பண்ணி நெறைய ஸ்டீரியோ டைப்ப வந்து பிரேக் பண்ணி இன்னைக்கு ஒரு தமிழ் ஆக்டர் ஹாலிவுட்ல கலக்கிட்டு இருக்காருன்னா தனுஷ் அவர்கள் தான். ரூசோ பிரதர்ஸ் அவர்களோட மைண்ட்ல இவர் இருக்காருன்றதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அத தொடர்ந்து இவர் இருக்கணும். இவர மீட் பண்ணி பேசுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த படம் வந்து இன்னும் டாக் ஆஃப்ல தான் இருக்கு. இந்த படத்துல மேபி தனுஷ் அவர்கள் பங்கு எடுத்தாரு அப்டின்னா, கண்டிப்பா தமிழ் சினிமாவோட என்டையர் பிரைடாவே தனுஷ் அவர்கள் இருப்பாரு. அப்டின்ற மாரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சோசியல் மீடியால ஃபேன்ஸ் நெறைய விஷயங்கள வந்து ஃபேன் மேட் போஸ்டர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள ஷேர் பண்ணிட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.